ஜீசஸ் மிராக்கல்ஸ் சேனலுக்கு உங்களை அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கான அற்புதத்தினுடைய நேரம். இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலிருந்து இறங்குகிறார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் விழுந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே தமது கையை நீட்டி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினாலே அவனுடைய குஷ்டரோகம் அத்தருணத்திலேயே நீங்கி போயிற்று. இதை மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் இதை வாசித்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் புரிய வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அற்புதத்தை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இது. ஏனென்றால் வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை என்று இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, பூமி எங்கும் இது பரம்பியிருக்கிறது. அநேகர் வியாதியினாலே விடுதலை பெற முடியாமல் அநேகர் தவிக்கிறார்கள். அநேகர் கடன் பிரச்சனையினாலே விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நான் எப்படி மீள்வது என்பதுதான் இங்கே ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் தன் சூழ்நிலைகளை தேவனிடத்திலே, கடவுளிடத்திலே அறிவிக்கிறான். ஆண்டவரை, எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, என்னுடைய குஷ்டரோகத்தை உம்மாலே நீக்க முடியும், என்னை சுத்தமாக்க முடியும் என்று ஆண்டவரிடத்திலே ஆழமான விசுவாசத்தை வைத்ததினால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறான். உங்களுக்கு அற்புதம் வேண்டுமென்றால் இந்த வீடியோவை பார்க்கின்ற என் அன்பார்ந்த சகோதரன் சகோதரிகளே, பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நான் உன்னை சுத்தமாக்குவேன், உன் நோய்களை குணமாக்குவேன். வார்த்தை இங்கே சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உன் நோய்களிலிருந்து நீ சுத்தமாவாய். உன்னுடைய தரித்திலிருந்து நீ சுத்தமாவாய். உன்னுடைய வறுமையிலிருந்து நீ சுத்தமாவாய். உன்னை ஆசிர்வதிக்கிற இந்த தருணம் ஒரு அற்புதத்தின் நேரம். இந்த அற்புதத்தினுடைய நேரத்தை பார்க்கிற பிரதர் சிஸ்டர்ஸ், இது உங்களுக்கான தருணம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி எனக்கு பதில் வரமாட்டேங்குதே என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களுக்கு இன்று அற்புதத்தை செய்கிறார். இன்று இந்த ஜீசஸ் மிராக்கிள்ஸ் சேனலை நீ பார்க்கிற போது இந்த வார்த்தைகள் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். இந்த வார்த்தையை பார்க்கிற நீ, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இஸ் a good news is God is in the Jesus Christ there is a miracles power. ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். உங்கள் வியாதியை தொட்டு சுகப்படுத்துகிறார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறார். உன்னுடைய வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறார். கவலைப்படாதே. உனக்கான பதிலை நீ நம்பினபடியினால், நீ இயேசு கிறிஸ்துவை நம்பினபடியினால், திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவருக்கு ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவரை அந்த குஷ்டரோகி ஓடி வந்து பணிந்து, ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கவும் ஆள முடியும், ஆண்டவரே முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நீங்கள் கேட்டு பாருங்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, என் நோய்களிலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய வறுமையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. ஆண்டவரே, அந்த குஷ்டரோகிக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த தருணமே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இயேசு தொட்டு சுகப்படுத்தின அத்தருணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு இத்தருணமே உங்களுக்கான விடுதலையை தருகிறார். ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 ஆண்டவரே, நாங்கள் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். உம்முடைய அற்புதம் குஷ்டரோகியை சுகப்படுத்தினது. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீர் செய்கிறதற்காய்
கடன் பிரச்சனை, கேன்சர் வியாதி, ஆண்டவரே பிபி, டிபி என்ற அநேக பிரச்சனையில், ஆஸ்துமா வியாதி என்ற பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாளில் சுகப்படுத்துவீராக. சுகர் பிரச்சனையில் ஆண்டவரை ரிலீஃப் ஆக முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவைகளை ஆணையிடுகிறோம். ஆண்டவர் கர்த்தர் விடுதலை செய்கிறதற்காக ஆணையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நீர் விடுதலை கொடுப்பீராக ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை திரும்ப துளிர்விடச் செய்திருளும். நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவீராக. கடன் பிரச்சனைகளை மாறி கர்த்தாவை இவர்களை மீண்டு எழும்ப பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே சோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே சோத்திரம், எனக்கு இந்த பிரச்சனை போக மாட்டேங்குது என்று சொல்லி சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனைகள் நீங்கி போறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையானது ஆழமாய் பதியப்படுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நீர் தொட்ட மாத்திரத்திலே அந்த வியாதி சுகமடைந்து அந்த குஷ்ட ரோகி சந்தோஷப்பட்டது போல் இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இதை பார்க்கிற ஒவ்வொரு சந்தோஷம் அடைய ஆண்டவர் கர்த்தர், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார், எனக்கு கர்த்தர் கடன் பிரச்சனை நீக்கினார் என்று அநேகர் சொல்லும் இந்த சாட்சிகளை ஆண்டவரை பார்த்த அத்தருணமே ஆண்டவராய் கர்த்தர் இத்தருணம் அவர்களுக்கான விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பு பிதாவே, உம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் இந்த அற்புதங்களை சுகர் பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, வறுமையிலிருந்து, கேன்சர் வியாதியிலிருந்து இருக்கிற அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்தது மைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு அற்புதம் நடந்தது. நீங்கள் விசுவாசித்து தருணமே உங்கள் சரீரத்திலிருந்து சுகமடைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய தெய்வீக வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென்.